என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் ஒருவருக்கு உதவி செய்யச் சொல்லி உன்னிடத்தில் கேட்க வந்திருக்கின்றேன். உன்னுடைய நெருங்கிய உறவான ஒருவருக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது. இவரை இந்த ஆபத்திலிருந்து உன்னால் மட்டுமே காப்பாற்ற முடியும். அதனால் உடனே நீ அங்கு செல்ல வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்க உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஆபத்து யாருக்கு? அதை கொடுப்பது யார்? உன்னால் அதில் என்ன செய்ய முடியும்? நீ இந்த விஷயத்தை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் என்பதனை எல்லாம் உனக்கு சொல்லிவிடத்தானே இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன். அதனால் இந்த விஷயத்தை முதலில் செவி கொடுத்து கேட்ட பிறகு என்னவென்ற ஒரு முடிவுக்கு நீ வந்துவிட்டால் போதும். எதையுமே அவசரப்பட்டு நீ ஒரு முடிவுக்குள் கொண்டு வருவதை விட நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஒரு முடிவுக்கு நீ வந்து விட்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை இந்த கருப்பன் உனக்கு சொல்லி கொடுக்கின்ற வழியில் நிச்சயமாக சென்று கொண்டிருக்கும் பட்சத்தில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு பேரதிசயங்கள் நடக்கும். கருப்பன், நீ நினைக்கலாம், அப்பா, எனக்கே உதவி செய்ய எத்தனை பேர் தேவைப்படுகிறார்கள் என்று நான் யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ என்னவோ நான் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறாயே. இதையெல்லாம் கேட்கும்போது உண்மையாகவே என் மனது சிரிக்கத்தான் செய்கின்றது. உனக்கே 1000 பேரின் உதவி தேவைப்படும் பொழுது உனக்கு நெருங்கிய உறவினருக்கு உன்னை உதவி செய்ய சொல்லி கருப்பன் கேட்கிறாரே என்று சொல்லி எனக்கு சிரிப்பாகத்தான் இருக்கின்றது. கருப்பா, இந்த உறவுகளை பற்றி உனக்கு தெரியாதா? எவ்வளவுதான் உதவி செய்தாலும் நன்றி மறந்தவர்கள். எவ்வளவு கஷ்டத்திலும் இவர்களுக்கு துணை இருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து பெரிதாக எண்ணாதவர்கள். எப்பொழுதும் பல வேதனைகளையும் துன்பங்களையும் மற்றவர்களுக்கு கொடுக்க நினைக்கின்ற இவர்களைக்கா நீ இப்பொழுது என்னை உதவி செய்ய சொல்கிறாய்? அப்படியே என்னால் செய்ய முடிந்தாலும் கூட யாரென்று தெரிந்தால்தான் நான் யோசிப்பேன் என்று என் பிள்ளை சொல்கிறது. என் குழந்தையே, உன் நிலைமை எனக்கு புரிகின்றது. நீ யோசிப்பது எல்லாம் என்னவென்று எனக்கு தெரிகின்றது. நிச்சயமாக இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை நான் உனக்கு கவனமாக என்னவென்று எடுத்துச் சொல்கின்றேன். கருப்பன் சொல்கின்ற சொல்படி நீ கேட்டு நடக்கும் பொழுது உனக்கு பல புண்ணியங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். எப்பொழுதுமே துன்பங்களை சந்திக்கின்ற வாழ்க்கையில் ஒரு நல்லது நடப்பது விதியானால் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா? வாழ்க்கையில் மிகவும் கடினமான தருணம் இருக்கத்தான் செய்திருக்கிறது. அதை இல்லை என்று மறுத்துவிட முடியாதல்லவா? எல்லோருக்கும் பிடித்த வாழ்க்கையை வாழ முடியாவிட்டாலும் உனக்கு பிடித்த வாழ்க்கையை நீ வாழத்தான் வேண்டுமல்லவா? யாரும் உண்மை முகங்களோடு யாரிடத்திலும் இங்கு பழகுவதில்லை. முகமூடிகளோடு தான் இருக்கின்றார்கள். ஏன் நீ போடவில்லையா முகமூடியை? நீயும் முகமூடி போட்டுத்தானே எல்லோரிடத்திலும் பழகி கொண்டிருக்கின்றாய். இல்லை என்று மறுக்க முடியாது. நீ என் பிள்ளை என்பதற்காக நீ செய்வது தவறு என்று தெரிந்தும் கருப்பன் ஒருபொழுதும் அதை ஆதரிக்க மாட்டேன். தவறை எடுத்துச் சொல்லி என் பிள்ளைகளை நான் எப்பொழுதுமே நல்வழிப்படுத்துவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையை, வாழ்க்கையில் கடினமான தருணம் என்றால் அது என்ன தெரியுமா? நம்மை நேசித்த ஒருவரினுடைய வழியை நாம் நேரடியாக பார்ப்பதுதான். உண்மையாகவே நமக்கு அவர்களின் மீது இருக்கின்ற அன்பு எல்லையற்ற அன்பாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை நேரடியாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனது பதைபதைக்கத்தான் செய்யும். அவர்களுக்கு ஓடிச் சென்று உதவி செய்ய வேண்டும் என்றுதான் தோன்றும். இப்பொழுது நான் சொல்கின்ற இவரும் அப்படிப்பட்டவர்தான். இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உறவுதான். இவர்கள் ஒரு கஷ்டத்தில் சிக்கி தவிக்கும் பொழுது இந்த நேரம் உன்னுடைய உதவி அவர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. இந்த நேரத்தில் நீ அவர்களுக்கு உதவி செய்து விட்டால் போதும். அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்து விடுவார்கள். இப்பொழுது இருக்கின்ற இந்த கஷ்டத்திலிருந்து நிச்சயமாக அவர்கள் மீண்டு வந்து விடுவார்கள்.
என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து கலங்குவதை விட எதனால் இந்த நிலை வந்தது என்பதனை சற்று நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி உனக்கு கொடுத்துவிட நினைக்கின்ற கருப்பன் உனக்கு பிடித்த ஒருவரினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை என்னவென்று தெரிந்து வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியானபடி இதனை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்பற்ற வேண்டும். நடக்கின்ற யாவும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்குமே நல்லவனாக இருந்துவிட முடியாது. ஆனால் உன்னை நம்புகின்ற நபருக்கு நீ நிச்சயமாக உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? எல்லோரும் போலியானவர்கள் என்று சொல்லி உண்மையானவர்களையும் நீ போலியானவர்களாக மாற்றிவிட முடியாது. எல்லா நிலையிலும் நமக்கு உதவி செய்தவர்களும் எல்லா கஷ்டத்திலும் நமக்கு உடனிருந்து கை கொடுத்தவர்களும் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லா விஷயங்களையும் இல்லை என்று நம்மால் மறுத்துவிட முடியாது. எல்லா சூழ்நிலைகளையும் இல்லை என்று நம்மால் சொல்லிவிட முடியாது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, விறகு விற்கக்கூடியவனுடைய கண்ணுக்கு வீணை கூட கிலோ கணக்கில்தான் தெரியும். நாம் யார் என்பதனை விட யார் யார் பார்வையில் நாம் யாராகிறோம் என்பதில்தான் இந்த பயணம் உனக்கு இருக்கிறது என்பதனை மறக்காதே. அதனால் யாரும் உன்னை என்னவாக நினைத்தார்கள் என்று சொல்லி நீ ஒருபோதும் கலங்காதே. யார் என்ன நினைத்தால் உனக்கென்ன? இந்த வாழ்க்கை உனக்கான பயணத்தை ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். ஒவ்வொரு சம்பவத்துக்கும் இடையில் 3 முகங்கள் இருக்கின்றது. அதாவது ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் 3 முகமாக அது இருக்கிறது. ஒன்று அந்த விஷயம் உனக்கு தெரிந்தது, இன்னொன்று பிறருக்கு தெரிந்தது, மூன்றாவது உண்மையில் என்ன நடந்தது. இப்படியாக உனக்கு என்ன தெரிந்ததோ அதை பற்றி நீ பேசுவாய். மற்றவர்களுக்கு என்ன தெரிந்ததோ அதை பற்றி அவர்கள் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் நடந்த கதை என்னவென்று உண்மை உனக்கு தெரியாமல் கூட போகலாம். அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்துவிடக்கூடாது. நீ அவசரப்பட்டு செய்கின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மிகுதியான வேதனைக்கு ஆட்படுத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. இனிமேல் எதற்கும் என் பிள்ளை கலங்கி விடாமல், எதற்கும் இந்த வாழ்க்கையில் நீ எதை நினைத்தும் வருந்தாமல், உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு உன்னோடு நான் வருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காதே. நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய். நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் ஒரு சேர எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, இந்த நிலை மாறி இந்த வாழ்க்கை எப்பொழுதும் அப்பன் சொல்வது போல சில உறவுகளோடு உன்னை பின்னி பிணைத்துதான் வைத்திருக்கிறது. அதை இல்லை என்று நம்மால் ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. அப்பேற்பட்ட உறவுகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் சட்டென்று அவர்களை அப்படியே விட்டுவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களுக்கான அத்தனை முடிவுகளையும் நாம் சரியாக எடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று நாம் புரிதலுக்குள் கொண்டு வர வேண்டும். இன்னொருவருக்கு உதவி செய்கின்ற ஒரு நிலையை நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நாம் சரியாக கவனிக்க வேண்டும். ஏதோ ஓரிடத்தில் நம்மால் இன்னொருவருக்கு உதவி கிடைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் கருப்பன் உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இதற்கெல்லாம் கட்டுப்பட்டு என் பிள்ளை நீ சரியாக நடக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பியதை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்.
மற்றவர்களுக்கு உதவி செய்ய செய்ய நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அதைவிட அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை மிகப்பெரிய அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எல்லா நிலையிலும் உனக்கு வருகின்ற துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நம்பிக்கையை நான் உறுதிப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையாயினும் அந்த நிலையில் உனக்கு விரும்பியதை விரும்பியபடி கொடுத்து உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக நான் மீட்டெடுக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதுமல்லவா? கருப்பன் சொல்வது போல உன்னுடைய நெருங்கிய உறவான ஒருவர் சில பிரச்சனைகளில் சிக்கி அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கின்றார். என் குழந்தையே, பண உதவிகளை எல்லாம் நீ செய்ய வேண்டாம். அவர்களுக்கு பெரிதாக நீ எதையும் கொடுக்க வேண்டாம். ஆனால் ஒரு ஆறுதல், மனதிற்கு ஒரு ஆறுதல், வருந்த வேண்டாம், எல்லாமும் சரியாகும் என்று அவர் கைபிடித்து நீ சொல்கின்ற ஒரு ஆறுதல் போதும் ஒரு மனிதரை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து கொண்டு வந்துவிடும். நல்ல சூழ்நிலைகளுக்குள் அவர்களை கொண்டு வந்து சேர்த்து விடும் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இந்த கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது யாரால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். இந்த கருப்பன் முன்னின்று நடத்துகின்ற விஷயம் இந்த வாழ்க்கையை உனதாக்க அத்தனை விஷயங்களிலும் முன்னெடுத்து செல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீ அவர்களுக்கு கை கொடுத்தாயானால் நாளை நீ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உனக்கு கை கொடுத்து உதவ இந்த உறவுகள் வரும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா நிலையிலும் நமக்காக உண்மையான உறவுகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சுற்றி இருந்து வேண்டும் என்றே நமக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களை விட சுற்றி இருந்து நமக்கு நன்மைகளை நடத்தக்கூடிய உறவுகளும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே. நடக்கக்கூடிய சந்தோஷங்களை எண்ணி பெரும் மகிழ்ச்சியோடு இரு. நம்மாலும் இன்னொருவருக்கு உதவி செய்ய முடிகிறது என்று நினைத்து நீ சந்தோஷம் அடைவாயல்லவா? வாழ்க்கை பல போராட்டங்களுக்கு நடுவில் உன்னை சிக்க வைக்கும் பொழுதெல்லாம் அதிலிருந்து உனக்கு ஒரு வெற்றி கிடைக்க நீ முயற்சிகளை செய்யும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் நின்று உன்னை காக்க வருவது உன்னுடைய தன்னம்பிக்கையும் உன்னுடைய பொதுநலமும். சுயநலமில்லாத ஒரு மனிதனாக நீ இருப்பதனால்தான் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் உன் கண்கள் கலங்குகிறது. எங்கோ யாருக்கோ நடக்கின்ற பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது கூட நீ கண்ணீர் சிந்துகின்றாய். அதனால் இதுவெல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற இந்த உண்மைகளைக் கண்டு நீ நிச்சயமாக சரியாக எல்லா நிலையையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உனக்கு எல்லாவற்றிலும் பக்கபலமாக நின்று நீ விரும்பியதை உனக்கு கொடுக்க நான் வரும் பொழுது நீயும் என்ன நினைத்தாலும் சரி, ஏது நினைத்தாலும் சரி, அதிலிருந்து பெறக்கூடிய நம்பிக்கைகளை நீ உறுதியாக பெற்று கொண்டால் அது போதும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய வெற்றிகள் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இதுவரையிலும் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் போதும். இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து நீ இன்னொருவருக்கு உதவி செய்தாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய மனப்பக்குவத்தை நீ பெற வேண்டும். உன்னால் முடியும், உன்னால் முடியும். நிச்சயமாக மற்றவர்கள் படுகின்ற வேதனையிலிருந்து உன்னால் அவர்களை காப்பாற்ற முடியும் என்பதனை மறந்து விடாதே. பெரிதாக எதையும் யாருக்கும் செய்யவில்லை என்றாலும் கூட நீ நினைத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு ஆறுதலை உன்னால் கொடுக்க முடியும். இன்னொருவர் கவலைப்படுவதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய குழந்தை அல்ல என்னுடைய குழந்தை. இன்னொருவரினுடைய சந்தோஷத்தை கண்டு ஆனந்தப்படுகின்ற பிள்ளை அல்ல என்னுடைய பிள்ளை. இன்னொருவரின் கஷ்டத்திற்கு ஆறுதலை கொடுக்கின்ற என் குழந்தை. நிச்சயமாக எப்பொழுதும் எதற்கும் நீ கலங்கி விடாதே.
உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும். நீ மற்றவர்களுக்கு உதவி செய்வது போல உனக்கான உதவியும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.